சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் 2ஆம் பகுதி திருச்சிற்றம்பலம் திருவிடைமருதூரை பத்தி பாகம் பார்த்துட்டு வரும். 99ல 5. போன பதிவு 4 பார்த்தோம். இது 5. திருச்சிற்றம்பலம். விரிதரு புலியுரி விரவிய அறையினர் திரிதரும் எயிலவை புனை கனை இளனி எய்த எரிதரு சடையினர் இடைமறு தடைவுணர் புரிதரு மன்னவர் புகழ்மிக உள்ளதே. புலித்தோல் உடையினர் முப்புறம் எரித்தவர் செஞ்சடையினர் அவன் அருள் புரியும் இடைமருதை அடைய வேண்டும் என்று நினைக்கும் அடியார்களுக்கு புகழ் உண்டாகும். மறுத்திரை படுகடல் விடமடை மிடறினர் எரித்திரை கரைபொறும் இடைமருதெனும் அவர் செரித்திரை நரையோடு செலவிலர் உலகினில் பிரித்திரை பெருமுடல் பெருகுவதே தரிதே. ஆலகால விஷத்தை உண்ட இறைவன் இடமாக விளங்குவது இடைமருது. மூப்பை தரும் நரை திரையற்றவராக உலகில் மறுபிறவி எடுத்து துன்பம் அடையாதவராக திகழ்வது பிறவாகம் என்ற செல்வத்தை தரும். சலசல சொரிப்புணல் சடையினர் மலைமகன் நிலவிய உடலினர் நிறைமறை மொழியினர் இளரென இடு பலி இடரிடையே மருதினை வளமிட உடல் நலிவிலதுல வினையே. கங்கையை சடையில் கொண்டும் மலைமகளை ஒரு பாகம் கொண்டும் விளங்கும் மறைமொழியினர் அவன் அனைத்தையும் தரும் இடைமருதூர் பெருமான் அவன் இருக்கும் ஊரை வணங்க நலிவு நீங்கி பலம் உண்டாகும். விடையினர் வெளியதோர் தலை களவென நனி கடை கடைதோறு பலியிடுக்கென முடுகுவர் இடைவிடல் அறியவர் இடைமருதென்னும் நகர் உடையவர் அடியினை தொழுதும் உயர்வே. காலை வாகனர் பிரம்ம கபாலம் கொண்டு பிச்சை எடுப்பதை விரும்புவர் மக்களால் போற்றப்படுபவர் இடைமருதூரில் உறைபவர் அவர் திருவடியை வணங்க இம்மை மறுமைக்கும் நலம் உண்டாகும். உறையவரும் உறவினரும் உணர்வரு வகையினர் அரை பொருள் புலிதன் உடையினர் அதன் மிசை இறைமரும் அறவினர் இடைமருதென உளம் உரைகல துடையவர் புகழ்மிக உளதே. இத்தன்மை உடையவன் என்றும் காண முடியாத வடிவம் கொண்டவன் மனதால் சிந்தையால் கற்பனையால் அறிய முடியாதவர் புலித்தோல் அணிந்தவர் அவர் இருப்பது இடைமருதாகும். அந்த தலத்தை தியானம் செய்பவர்கள் புகழ் பெறுவர். ஓழ்கிய புனல் மதியறவொரு தரை அழகிய முடியுடை அடிகள் தர கடல் எழிலனர் உரையிடை மருதினை மலர்கொடு தொழுதல் செய்வர் தொழுமவர் துயருறல் இலரே. கங்கையையும் நிலவையும் பாம்பையும் அழகிய சடையில் கொண்டு திருவடி கடலினையும் கொண்ட அப்பிரான் இடைமருதிசையும் அவன் வாழும் இடமாக கொண்டு போற்றி வணங்க நமக்கு துயரம் இல்லை. கலைமலி விரலினர் கடியதோர் மழுவோடும் நிலையினர் சலமகள் உலவிய சடையினர் மலைமகள் முளையினை மருவிய வடிவினர் இலைமலி படையவர் இடமிடை மருதே. வீணையை மீட்டும் விரல் கொண்டவர் மழு படையினர் பார்வதி தேவி இருகத் தழுவியதில் முளை தழும்பு கொண்ட வடிவினர் சூளப்படையை கொண்டவர் அவரின் இடமாக விளங்குவது இடைமருது ஆகும். செருவடை இள வள செயல் செயல் திரளோடும் அருவரை இனலொரு பதுமுடி நெறித்தர இருவகை விரணி அவரிடையே மருதது பரவுவர் அருவினை ஒரு உதல் பெரிதே. கையையும் மலையையும் எடுக்க முயன்ற அரக்கனின் செருக்கு கெடும்படியும் திருவடி ஒன்றில் உள்ள விரலால் அடக்கிய எம்பிரான் வீற்றிருக்கும் இடம் இடைமருதே. அங்கு வணங்குபவர்களுக்கு கொடிய வினை தீரும். அரியோடு மலரவன் என விவர முடி தெரிவகை அரியவர் திருவடி தொழுதெழ எரி தரும் ஒருவர் தம் இடைமறு தடைவுறல்
புரி தரும் மன்னவர் புகழ்மிக உள்ளதே. அடிமுடி தேடிய திருமால் நான்முகனுக்கு அரியவனாக திருவடி தொழ ஜோதி வடிவமாக நின்ற எம்பிரான் இருக்கும் இடை மருதூரை அடைய வேண்டும். அவனை மனதில் நினைத்தவர்கள் புகழ் அடைவார்கள். குடை மயிலின தழை மருவிய உருவினர் உடை மருதுவருவினர் பல சொல உற விலை அடை மருதிருவினர் தொழுதெழ கழலவர் இடை மருதென மனம் நினைப்பதும் எழிலே. குடையையும் மயிர்பீலியையும் துவர் ஆடையும் ஊடிய வடிவத்தில் செல்பவர்கள் உண்மைக்கு புறம்பான சொற்களை பேசுவார்கள். அவர்களை ஏற்காதீர்கள். ஆனால் உண்மையான இறைவனான இடைமருதூர் பெருமானை வணங்க நினைப்பது நடக்கும். பொறுகடல் அடைத்தரு புகழியர் தமிழோடு விறகினன் விரித்தரு பொழிலிடை மருதினை பரவிய ஒரு பது பயில் வல்லவரிடம் விரவிலர் வினையோடு வியனுலகம் குறவே. புகழியர் ஊரில் உள்ள தமிழ் விரும்பனாகிய ஞான சம்பந்தன் போற்றி பாடிய இப்பதிகத்தை பாடியவர்கள் துன்பம் அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு வினை இல்லை, தேவ உலகத்தை அடைவார்கள். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.